ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போட் ராக்கர்ஸ் 255 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நெக் பேண்டை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த நெக் பேண்ட் வந்து இதில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, இதை ஒரு டைம் சார்ஜ் போட்டால் 60 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம பாட்டு கேட்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து சார்ஜ் போட்டால் கூட ஓகே தான். அண்டு மோரோவர் இதில் வந்து மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம போட்டு வச்சுக்கிறது மூலிமா கழுத்துலேருந்து கீழே விழாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதனுடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நாட் பேட், மாடரேட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இதில் இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்னன்னு பார்க்குறது வந்து IPX7 அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தற்செயலாக வந்து வாட்டரோ இல்லை வந்து நம்மளுடைய வேர்வையோ பட்டால் வந்து அவ்வளோவா எதுவும் பாதிப்பு இருக்காது. ஸோ இதை நம்ம வந்து தண்ணி படாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் எதுவும் நல்லது. இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போடுறது அப்படிலாம் வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க ஹைலைட்டானா வந்து 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 20 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் பாட்டு கேட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு தேட்ரிக் ஃபீல் மாதிரி இருக்குது. அப்படி ஒன்றும் மோசம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, இந்த ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4க்கு மேலே கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். அண்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1200 அந்த மாதிரி ரேஞ்ச் கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு இந்த வந்து போட் ராக்கர்ஸ் இதனுடைய ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து இந்த நெக் பேண்டு இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இதில் வந்து நம்ம தளபதியோட வாய்ஸில் கொஞ்சம் பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. சரி, இந்த வாய்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். ஓகே, இப்போ ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 60 ஹவர் நான் ஸ்டாப் ப்ளேபேக்கு, பீஸ்ட் மோடு, as soon as possible சார்ஜிங் போட்டிருக்காங்க. பேக் சைடில் சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. போர்டு சிக்னேச்சர் சவுண்டு, IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸு, ப்ளூடூத் 5.2, மேக்னெட்டிக் இயர்பட்ஸு, 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 20 மணி நேரம் பாட்டு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நெக் பேண்டு. பார்க்க இப்படி தான் இருக்குது. இது ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி உள்ளே கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸில் வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து குட்டியாக ஒன்று இருந்துச்சு. இதை பார்த்துட்ருக்கீங்களே அதுதான். அந்த குட்டி பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ பார்க்க நெக் பேண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எப்பயும் போல் உள்ள வாரண்டி கார்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. நமக்கு எக்ஸ்ட்ரா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து தொலைஞ்சு போனால் ஒரு சின்ன டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு அந்த பாக்ஸ்குள்ளே சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது. எப்பயும் போல் வந்து வாரண்டி கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஓகே, பார்ப்போம். சின்ன புக்லெட் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும்னு, ஒரு யூசர் மேனுவல் மாதிரி. அது போக நமக்கு ஒரு சின்னதாக ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு QR கோடு இருக்குது. அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி வாரண்டி வந்து போட்டோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த வாரண்டி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ சீரியல் நம்பர் ஒன்று கேட்குது அந்த போட்டோட வெப்சைட்டில். அந்த சீரியல் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா நெக் பேண்டு, அதில் சின்னதாக ஒரு டேக் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த டேக்கில் ஒரு QR கோடு இருக்குது. அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர் உங்களுக்கு வரும். அந்த சீரியல் நம்பரை வந்து நீங்கள் வந்து போட்டோட வெப்சைட்டில் கொடுத்தா தான் உங்களுக்கு வாரண்டி வந்து கிளைம் ஆகும். தேங்க்யூ.